வருவாய், உடனே வருவாய். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ரதசப்தமி சுபதனத்தை முன்னிட்டு திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சேஷ வாகனத்தில் வீதி உலா கண்டருள்வதை ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை சின்னத்திரையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் கரங்கள் கூப்பி வணங்கி வரவேற்கிறது. ஸ்ரீ பீஷ்மாச்சாரியார் உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்திருந்து அன்பு படுக்கையில் கிடந்திருந்து ஸ்ரீ கிருஷ்ணனை கண்ணார கண்டு துதித்தார். ஸ்ரீ கிருஷ்ணனும் சிறந்த பக்தரான ஸ்ரீ கங்கா புத்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்க தன்னை உள்ளது உள்ளபடியாக ஸ்ரீயப்பதியாக தன்னை காட்டிக் கொடுக்கிறார் ஸ்ரீ பீஷ்மாச்சாரியாருக்கு. பீஷ்மாச்சாரியர் முகந்து துதிக்க உத்தராயண புண்ணிய காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் திவ்ய தம்பதிகளின் திருவடி இடைகளை அடைகின்றார். ஸ்ரீ பீஷ்ம பிதாமகரை முன்னிட்டு கொண்டு இன்றளவும் ஒரே நாளில் குறிப்பிட்ட 7 வாகனங்களில் தாயார் புறப்பாடுகளை கண்டருள்கின்றாள். கங்கா புத்திரரான பீஷ்மாச்சாரியருக்கு இன்றளவும் இத்துணை ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கையில் எத்தகைய பக்தன் மீது தனக்கு பிரியம் அதிகம் என்று தன் திருவாய் மலர்ந்து அருளியதே இந்த ஸ்லோகம். சற்று சேவிப்போம். தேஷாம் ஞானி நித்தியுக்தः ஏகபக்தர் விசிஷ்யத்தை பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தமகம் ச மம பிரியக என்று சாதித்தருளியுள்ளான் தேர்தட்டில் வார்த்தையாக. எண்ணிலடங்கா பிறவிகளில் அதிலும் கிருஷ்ண பக்தியிலேயே உழன்று கொண்டு இருக்கும் புண்ணிய பிறவிகளுக்கு பிறகு கோவிந்த நாராயணனையே சரண் அடையும் பாக்கியத்தை பெறுவர்கள். இவர்கள் உலகியல் வேறு பலன்களில் ஆசை கொள்ளாது ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்தன் மீது மட்டும் பக்தி செலுத்துபவர்கள் பக்தர்கள். இத்தகைய தங்களின் நித்திய கர்மானுஷ்டமாக கருதுபவர்கள் பக்தி ஒன்றையே. இவன்தான் ஞானி என்பவன். இந்த ஞானி என்பவன் வேண்டிய பலன்கள் கிடைத்த பிறகும் கிருஷ்ண கோவிந்தனை மறவாது நழுவாது பக்தியை செலுத்துபவர்கள், அவன் திருவடியை சார்ந்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட பக்தர்களே தனக்கு உகந்தவர்கள் என்றும் அத்தகைய பக்தர்களே தனது உயிர் நாடி என்றும் தேர்தட்டு வார்த்தையாக தன் உள்ளம் தொட்டு அர்ஜுனனுக்கு நன்றாக உபதேசித்தருளியுள்ளது. சேனா தூளி சரித்தமாக தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுடனே அர்ஜுனனுக்கு உபதேசித்தருளினான் கோபால கோவிந்தன். ஆக பொய்க்குமா என்ன? அவன் நேர்கொடு நேராக இருந்து அவன் அனுபவித்தது, அவன் சத்தியம் செய்து கொடுத்ததை பீஷ்மாச்சாரியார் வாக்கிலே அவர் வாழ்க்கையிலே தான் நழுவாது காப்பாற்றி கொடுத்தான். ஆக ஸ்ரீ பீஷ்மாச்சாரியார் செஞ்சோற்று கடனுக்காக அர்ஜுனனின் எதிரி பக்கலிலே இருப்பினும் தன் தாய் கங்கா தேவியின் உபதேசத்தாலே கிருஷ்ண பக்தியிலே அழுந்திருந்தவர். இப்படிப்பட்டவருக்கு இன்றளவும் அதாகில் பீஷ்மாச்சாரியார் பொருட்டு இன்றைய தினத்தில் இத்துணை வாகனங்களில் எழுந்தொழி தாயார் இக்காலத்திலும் பகவத் பக்தர்களை அனுகிரகிக்கிறார் என்றால் பீஷ்மாச்சாரியாரின் கிருஷ்ண பக்திக்கு எத்தனை ஏற்றனும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம். ஏற்றமுடைய தினத்தில் கைங்கரியத்திலும் பக்தியிலும் ஆழங்கால் பட்ட ஸ்ரீ சேஷ வாகனத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் எழுந்தருளும் அழகை பக்தர்கள் ரசிக்க வீதி உலா கண்டருள்கிறார் என்றால் தாயார் என்றால் எத்தனை ஏற்றம் இந்த பீஷ்மாச்சாரியாருக்கும் அவர் கொண்ட பக்திக்கும் நழுவாத பக்தியாக இருந்து தாயாரும் பெருமாளும் அனுகிரகிக்க இந்த இடத்தில் எழுந்தொழியிருக்கிறாள். இக்கருத்தை சுவாமி ஸ்ரீ பட்டர் அதாவது இந்த சேஷன் எத்துணை கைங்கரியம் புரிபவன். ஆகவே முக்கியமாக இந்த 7 வாகனங்களில் சேஷ வாகனத்தில் தாயாரும் மலையில் மலையப்பனும் எழுந்தொள்கிறான் என்றால் ஏற்றமுடையதே இந்த சேஷனுக்கு. ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் தத்ர ஷகு ஸ்பர்ஷகந்தம் ஸ்புரத பரிமணா ரத்னரோச்சிர்விதானம் விஸ்தீர்யானந்தபோகம் ததுபரிநயதா விஸ்வம் ஏகாதபத்ரம் ஸ்தைஹி காந்தேன சாந்தோதித குணவிபவைஹி அர்ஹதாத்வம் அசங்கைஹி அந்யோன்ய அத்வைத்தனிஷ்டா கனரசகனானு தேவி பத்னாசி போகானு என்கிறார் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே. அதாவது பிராட்டியின் குணத்தை ரத்னமாக கொண்டு சாதித்தருளிய ஸ்லோக கூட்டம் இது இந்த ஸ்ரீ குணரத்ன கோஷம். அதில் இவ்வாறு எத்தகைய கைங்கரியத்தனை தாயாருக்கும் புரிகிறான் என்பதை இவ்விடத்தில் சாதித்தருளியுள்ளது. இருந்தால் சிங்காதனமாம் என்றிருக்கும் திருவனந்தாழ்வானது திருமேனியின் பகவத் கைங்கரியை நிஷ்டனாக இருக்கும் குணத்தை இஸ்லோகத்தால் பராசர பட்டர் நன்றாக விவரித்தருளி செய்துள்ளார். பூமாலையை போன்ற மென்மையான மனமும் குளிர்ச்சியும் கூடிய திருமேனியுடையவர் இந்த சேஷன். விஸ்தீரியக என்று சாதித்தருளியுள்ளார். அகன்ற பரப்புடையவராக எம்பெருமான் குழந்தை தூளியில் உறங்குவது போன்று நிம்மதியாக மெல்லிய அலை வருடி கொடுக்குமா போல அசைந்து கொடுக்கும்படியான மெத்தென்ற திருமேனி உடையவன் இவன்.
இவனுக்கு உறங்குவான் போல் யோகு செய்யும் இவனுக்கு அது அது ஒன்று குணம். அது கூட கலையாது நிம்மதியாக கிடந்த நிலையில் இருக்கும்படியாக திவ்ய தம்பதிகளின் மனம் உகக்கும்படியாக தன்னை லகுவாக வைத்துக் கொள்ளும் தன்மை இவருடைய 1000 பனைத்த தலைகளில் காணப்படும். மாணிக்க ரத்னங்களுடைய சேர்க்கையாலே ஒளி பொருந்திய குடையாக சேஷனின் பனைத்த தலை இருக்கின்றதாம். இந்த குடை என்னும் படத்தின் கீழே எழுந்தருளி இருக்கும் சுடர் பாம்பனை நம்மனையின் திருமாலை என ஆழ்வாரும் இந்த திவ்ய தம்பதிகளை அதாகில் திருமால் என்னும் திருநாமத்தாலே குறிப்பிட்டபடியால் 1000 பனைத்த சிரசின் கீழே வான் இளவரசு குட்டன் ஸ்ரீ கோவிந்தன் தேவியோடு எழுந்தருளி இருக்கின்றான். தேச காலத்தாலும் அளவிட்டு கூற இயலாதவன் இந்த சேஷன். அதாவது கைங்கரியத்திலேயே எப்பொழுது எம்பெருமானும் பிராட்டியும் தேவை அழைக்கின்றார்களோ சற்றென்று உடனே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று எழுந்தருளும்படியான சேஷன், ஆதி சேஷன், கைங்கரியத்திலேயே முதன்மை வகிப்பவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளது. பகவானுக்கு அனந்தன் என்ற ஒரு திருநாமம் உண்டு. இப்படிப்பட்ட உயர்ந்த பரம்பொருளை தன்னகத்தே கொண்ட இவரும் அனந்தன், ஆதிசேஷன், அனந்தாழ்வான் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் இவருக்கு உள்ள பேர் வேறு. அனந்தன் என்றால் அவன் அனந்த கல்யாண குணங்கள், அனைத்து உலகங்களுக்கும் தலைவன் என்று சேவிக்கலாம் பெருமானை. இவன் அப்படிப்பட்டவனுக்கு கைங்கரியம் புரியக்கூடியவன் இவன் என்றால் எத்தனை ஏற்றமுடையவனாக இருக்க வேண்டும். ஆகவே இவனுக்கும் அனந்தம், கைங்கரியத்திலே அனந்தம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவன் அனந்தம். திவ்ய தம்பதிகளில் இவர்கள் நித்திரை கலையாதவாறு அவர்களை அழகாக தூளியில் ஆட்டுவதைப் போல அவர்களுக்கு கைங்கரியம் புரிவதில் அனந்தன், கைங்கரியத்தில் விஞ்சி நிற்கும்படியான அனந்தன், ஆதிசேஷன், அனந்தாழ்வான் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் என்றால் அது மிகையாகாது அல்லவா? திருமங்கை ஆழ்வார் தீந்தமிழில் செங்கமலத் திருமகளும் புவியும் செம்பொன் திருவடியின் இணைவருட முனிவர் ஏத்த வங்கமரி தடங்கடலுள் அனந்தரென்னும் வரி அரவின் அனைத்துயின்ற மாயோன் காண்மின் எங்குவலி நிறைப்புகள் 4 வேதம் 5 வேள்விகளும் கேள்விகளும் என்ற தன்மை அங்கமலத் தயன் அணையார் பயிலும் செல்வத்து அணி எழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே என்று சாதித்தருளியுள்ளார் 7ஆம் பத்தில். தேரெழுந்தூர் பெருமானை மருவியப்பனை மங்களாசாசனம் செய்யும் ஆழ்வார் வங்கமலி தடங்கடலுள் அனந்தன் என்னும் ஆதிசேஷனின் மடி மீது ஆதிசேஷன் அணைத்து கொண்டு துயிலும் மாயோன் என்று இதை ஒரு பரத்வ சின்னமாக குறிப்பிட்டுள்ளார் ஆழ்வார். ஸ்ரீவைகுண்டத்தில் திருமகளோடு வீற்றிருந்து 7 உலகம் தனிக்கோவில் செல் அபீவில் சீர் என்னும்படியாக கொற்றக்குடையின் கீழ் உலகை நடாத்தி ஆளும்படியாக உள்ள திவ்ய தம்பதிகளே திருப்பார்கடலில் அனந்தன் மடியிலும் வீற்றிருந்து துயர் உறாது காக்கப்படுகின்றனர். அவதாரந்தோறும் அனந்தன் லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் எழுந்தருளி இவனோடு கூடி இருந்து ரசமாக ஆச்சாரிகள் நம்புவார்கள், எழுதி சாதித்தருளியுள்ளார்கள். பக்தர்களை ரட்சித்தலில் பிராட்டிக்கு பிராதானியம் எனும் பகவானுக்கு இனிய பத்னியாக உள்ளவள். மேலே இந்த சேஷவாகன உலா கண்டருள்வதை சற்று அனுபவிப்போம் பக்தர்களே.
वैभवलक्ष्मी नमोऽस्तु ते शङ्खचक्रगदाहस्ते वैभवलक्ष्मी नमोऽस्तु ते सौन्दर्यरूपिणी देवी वैभवलक्ष्मी नमोऽस्तु ते அம்மா உன் பெயரையெல்லாம் சொல்லி சொல்லி கலச அடிவாரம் காசாலே அர்ச்சனை செய்தோம். செம்மாமல நாயகியே தீபம் தூபம் காட்டி திருவருளை தருகவென்று ஆராதித்தோம் ஆராதித்தோம். வைபோக வாழ்வு தர வர வேண்டுமே எங்கள் வைபவமே வைபவ மகாலட்சுமியே. சர்க்கரை பொங்கலுடன் கனிவாழையும் வாசத்தாம்பூலம் எல்லாமே படைத்தோம் அம்மா. கற்பூரச் சுடரேற்றி வைத்தோம் அம்மா. நீ கனிவுடனே அதில் வந்து ஏற்பாயம்மா. சுக்கிரவார வெள்ளி எட்டில் தாயே உன்னை துதிபாடி வரவேற்று विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ